ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6-7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணி ஒரு வழியாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. 2வது மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் யாருக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்த நிலையில் ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக ஒரு 3 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா அனைவருக்குமே ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட் ஒவ்வொரு மாவட்டத்துடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு தான் வெளியாகும் அப்படின்றத சொல்ல முடியாது. 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாருக்குலாம் அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலுமே ஒரு சில மாவட்டங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாகி வருது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஒரு 2 மாவட்டங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்தில் கொடுத்துட்டாங்க. அடுத்த ப்ராசஸிங் என்ன நடக்க போகுது. இதில் என்னென்ன ப்ராசஸிங் நடக்கும், யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக இன்னும் எதனா செலெக்ஷன் லிஸ்ட்டை இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்டுகளும் இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். ஒரிஜினல் அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாலும் நடக்கும் இல்லையா. அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில பேருக்கெல்லாம் வித்து எல்டன் வந்திருக்கு இல்லையா. அது என்ன, அது வித் எல்டு என்றால் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கெல்லாம் கேட்டு இருக்காங்க. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாட்களாக கழித்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருந்தாலுமே இனிமே ஒரு 5-6 நாட்கள் ஆகிடுச்சு. இனிமேல் அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்களுக்கு மட்டும் ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இன்று இரவுக்குள்ளே அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. சில ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இருந்தாலுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டு. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இன்க்ளூட் அனைவருமே வெயிட் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட் அப்டேட் ஒரு வழியாக கொடுத்துட்டுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஓரளவுவே ஒரு 100-80 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணிடுறாங்க. இது ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸிங் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அடுத்த 1 வீக்லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரும். அதில் நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு தான் சொல்லிவிடுவாங்க. அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலம் இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அனைத்துமே ஷியமாக இருக்கணும். பேர் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதே மாதிரி சான்றிதழெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஷியமாக இருக்கணும். அதெல்லாம் கட்டாயம். இருந்தாலுமே இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்லேயே சில பேருக்குலாம் வித் எல்டுன்னு வந்திருக்கு. வித் எல்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவருமே நேர்முக தேர்வு மூலம் எந்த எக்ஸாம் கிடையாது இல்லையா. ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் உங்களுக்கு தகுதிகள் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சில ப்ராசஸிங்லாம் நடந்திருக்கும் இல்லையா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பாங்க. அதில் சில டாக்குமெண்ட்டுகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது.
ஸோ இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இல்ல அப்படின்ட்டு உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி இப்ப செலக்ட் ஆயிட்டீங்க. ஹோல்ட் பண்ணி ஸோ வச்சிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் எந்த பிரச்சனைலாம் வந்து இருக்கு. வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செலக்ட் ஆயிட்டீங்க. இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இல்லையா? உங்களுக்கு வந்து வரும். அதில வந்து அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா முடிச்சுட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து டாக்குமெண்ட்ட பொறுத்தளவுக்கு காமிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலுமே இந்த ரேஷனோட வேலையில ஸோ நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்குங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது வந்து சில 2 மாவட்டங்களுக்கு தான் இப்ப பணப்பாடுகள்லாம் வந்து முடிந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்குள்ள முடிந்த எந்தெந்த மாவட்டம் வந்து முடியுதோ அந்த மாவட்டங்கள்லாம் குடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? நடக்குமா? அப்படின்னா, ஸோ இது வந்து நடக்குமா? அப்படின்னா, ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மள பொறுத்தளவுக்கு நேர்மையான எல்லாம் அப்டேட் வந்து குடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் வந்து டிலே பண்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்பவுமே அனைவருக்குமே தெரியும். இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்கும். சொல்ல பார்த்தீங்கன்னா, இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இருந்தாலும் செலக்ஷன் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே வந்து இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக முடிக்க நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்குறாங்க. ஸோ அடுத்ததாக இதில 2 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அடுத்த மாவட்டங்களுக்கு எப்போ வந்து வெளியாக போகுது? யாருக்கெல்லாம் வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தது மதுரை, அ திருநெல்வேலி, சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே இன்று வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் வெளியாகி வருது. இன்று இரவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் குடுக்காம பேசாம ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு குடுத்து 4, 5 நாட்கள் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சில ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் அனைவருமே நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்காக டிஆர் ஆஃபீஸ் மூலமா கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் ஒரு சில தகவலும் குடுக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் இந்த மந்த் இறுதிக்குள்ளே நாங்க வந்து ரிசல்ட்ட வந்து குடுத்துருவோம் அப்டின்ட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் வைத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, அதில வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் அடிப்படையில நெறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பெண்கள் நெறைய பேர் இதில வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 71% மேல பெண்கள் நெறைய இந்த ரேஷன் கடை வேலையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதனால வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றும் வெளியாக போகுது. அதனால் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்திருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் மூலமாக நீங்க வந்து டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில உங்களுடைய மாவட்டம் வந்து ஏதோ அப்படின்னு கிளிக் பண்ணி டைரக்ட்டாவே ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.